வணக்கம் தமிழ்ட்டு கேரியா நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒய்ஃபை ஜாமர் 2.0. நான் ஏன் 2.0ன்னு சொல்கிறேன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒய்ஃபை ஜாமர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோட அப்கிரேட் நெக்ஸ்ட் லெவல் வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோவில் கொஞ்சம் லென்த் ப்ராசஸாக இருந்தது. இந்த வாட்டி ஷார்ட் ப்ராசஸாக எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதை ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மீடியா ஃபயர் வெப்சைட்குள்ளே நேவிகேட் பண்ணிவிட்டு வந்துடும். இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃப்ளாஷர் அண்ட் பின் ஃபைலை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பிசியில் ஸ்டோர் ஆகிடும். நான் இதை மேக்ஓஎஸில் பண்ணிகிட்ருக்கேன் டெமோ பர்பஸ்க்கு. பட் ஆனால் இந்த டூல் விண்டோஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ இது ஏன்னா இது ஒரு .exe ஃபைல். ஸோ விண்டோஸில் தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது விண்டோஸ் தான். ஸோ நீங்கள் இந்த ஃபைல் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் விண்டோஸில் அன்சிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதை அன்சிப் பண்ணிட்டு உள்ளே நேவிகேட் பண்ணிங்கன்னா 2 ஃபைல் இருக்கும். ஒன்று ஃப்ளாஷர் டூலு, இன்னொன்று நம்மளோட கோடிங் ஃபைல் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து மேக்ஓஎஸ். நான் இப்போ இது விண்டோஸில் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோஸில் எப்படி தான் ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் அதை ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க் ஓப்பன் ஆகும். இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் இப்போ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ உங்கள் ஆர்டினோவை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டினோன்றது உங்களோட மாடியூலை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபை மாடியூல் எந்த COM6ன்றதில் ஒர்க் கனெக்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கான்ஃபிகுள்ளே போயிட்டு அந்த செட்டிங் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது செகண்ட் ஸ்டெப். கிளிக் பண்ணிவிட்ட உடனே என்ன பண்ணுறீங்க, அந்த டிஆத் ஃபைலை டேப் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ண உடனே அட்வான்ஸ்குள்ளே போங்க. அங்கே அந்த பாட் ரேட்டை 9600க்கு செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஆப்ரேஷன் டேப்குள்ளே போங்க. போயிட்டு ஃப்ளாஷை ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, உங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மேக் அட்ரஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes எடுக்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஒயரை அந்த மாடியூலில் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு க்ரீன் டிக் வரும். ஸோ அந்த க்ரீன் டிக் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இதை முடிஞ்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். முடிஞ்ச உடனே ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகிட்டு. ஸோ இப்போது நம்ம இதை ஃப்ளாஷ் பண்ணி முடித்தாச்சு. ஸோ ஃப்ளாஷ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். இப்போ இந்த ஃப்ளாஷ் பண்ணி முடித்த இந்த டிவைஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட இருக்க ஒரு நார்மல் யூஎஸ்பி கேபிள் எடுத்துக்கோங்க. ஒரு எண்டை பவர் பேங்க் இல்லை கம்ப்யூட்டரில் செட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டை மாடியூலில் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ இண்டிகேட் ஆகும். ஸோ இந்த ப்ளூ இண்டிகேட் வந்துடுச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, உங்களோட மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க. அதில் ஒய்ஃபை செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு இப்போது PWNED அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் காட்டும். ஸோ அந்த நெட்வொர்க்குக்கு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணணும். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணனால எனக்கு சீக்கிரமாக கனெக்ட் ஆகிடுச்சு. நான் forgot this நெட்வொர்க் கொடுத்துட்டு ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ forgot கொடுத்துடலாம். forgot கொடுத்துட்டு திருப்பியும் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நெட்வொர்க் காட்டும். ஸோ உள்ளே டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்ஷன் வந்துடும். பாஸ்வேர்டு வந்து DAuthor. ஸோ DEAUTHER. நான் கீழே கொடுக்குறேன் பாஸ்வேர்டை. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்க ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரோம், சஃபாரி ஏதோ ஒரு ப்ரௌசர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அங்கே இப்போ நான் சொல்கிற ஐபி அட்ரஸை டைப் பண்ணுங்கள். ஸோ ஐபி அட்ரஸும் நான் கீழே தரேன். 192.168.4.1 கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், வார்னிங் சொல்லிட்டு. ஸோ இந்த பேஜில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஐ ஹவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் த நோட்டீஸ் அபவ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அதை டேப் பண்ணிங்கன்னா அது உங்களை இன்னொரு பேஜுக்கு கூட்டிகிட்டு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மக்கிட்ட இருக்க சுற்றி இருக்க ஒய்ஃபை நெட்வொர்க்ஸ், மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் ஸ்கேன் ஸ்டேஷன்ஸ், அதுக்கப்புறமா சேனல் ஸ்கேன் பண்ணுற டைமிங் செட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளது அவுட் ஆஃப் ஆர்டர், அதுதான் நம்ம ஒய்ஃபையோட நேம். ஸோ நான் இப்போது அதை செலக்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப்பில் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒய்ஃபையை வந்து நான் லேப்டாப்பில் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோவை ப்ளே பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் மேலே போயிட்டு நான் ஒய்ஃபையோட
நேம் காட்டுறேன் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு. பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஆர்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது நம்மளோட ஒரு ரீசன்ட் வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ ஃபாஸ்ட்டாகவே ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ உங்களுக்கு நான் நடுவில் கூட எடுத்துகிட்டு போய் வச்சா கூட எனக்கு லேக் இல்லாமல் வருது. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நடுவில் போனால் கூட எந்த ஒரு பஃபரும் இல்லாமல் ஸ்மூத்தாக ப்ளே ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம அவுட் ஆஃப் ஆர்டர்ன்ற நெட்வொர்க்கை செலக்ட் பண்ணிக்க போகிறேன். மேலே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு காலம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்டாக்ஸோட பேஜில் வந்துடும். அதில் ஒரு 3 டைப் ஆஃப் அட்டாக் இருக்குது. ஸோ நம்ம அதில் டிஆத் அட்டாக் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ டிஆத் அட்டாக் ஆப்ரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆப்ரேஷன். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், நம்மளோட சேனலில் அதே வீடியோவை ரீலோட் பண்ணி பார்க்க போகிறேன், ப்ளே ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அந்த அட்டாக் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம நெட்வொர்க் ஜாம் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இன்னும் அந்த அவுட் ஆஃப் ஆர்டர் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் இந்த டைம் நான் ரீலோட் கொடுக்கும் போது எனக்கு அந்த லோடிங்கே பாதிலேயே வந்து நின்றுருக்கும். ஸோ எனக்கு பேஜ் ரீலோட் ஆகலை, ப்ளஸ் வீடியோ எதுவுமே ப்ளே ஆகலை. ஸோ பிளாங்க் ஆகிடும். ஸோ எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை யூடியூப்பில் நெட்வொர்க்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ நான் இப்போ இந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரீலோட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அட்டாக் ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் லோட் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரீலோட் கொடுத்துருந்தோம். ஸோ அட்டாக் ஸ்டாப் ஆனவுடனே இப்போ உங்களுக்கு லோட் ஆகி ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு வீடியோ. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுலேயே நிறைய டைப் ஆஃப் அட்டாக் இருக்குது, நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வீடியோவோட ஒரு அப்கிரேட் வீடியோ தான், வெர்ஷன் 2.0. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.